ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயக்கீரை சட்னி ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயக்கீரையை ஃபஸ்ட்டு இது போல் நம்ம அந்த தலையை மட்டும் நம்ம பறிச்சுக்கணும். ஸோ இது நம்ம அந்த தலையை மட்டும் பறித்து நம்ம எப்படி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி செய்கிறோமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும், அதே மெத்தடில் தான் செய்யணும். ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பறிச்சுட்டு நான் காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா பறிச்சாச்சு. இதை நல்லா தண்ணியில் ஒரு 2-3 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமே இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் நிறையா, அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய், 2 தக்காளி, புளி கொஞ்சம், ஜீரகம், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை வதக்கிக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து ஃபஸ்ட்டு வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமே மற்ற பொருளெல்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு அடுத்தது வந்து இதே எண்ணெயில் வந்து வெங்காயத்தையும் பூண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமே நம்ம இது கூட வந்துட்டு வரமிளகாய் சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்துட்டு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமே ஜீரகமும் வரமிளகாயும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதிலேயே வந்து நம்ம அந்த கீரையை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த தக்காளியில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வரமிளகாய் இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, இதில் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி போடும்போது கொஞ்சம் சட்னி சேர்ந்து வரும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் புளியும் உப்பும் அதில் சேர்த்தி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை வெந்தயக்கீரையை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து சிம்மில் வச்சு வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஹை ஸ்பீடில் வைக்கும்போது அது கொஞ்சம் தீஞ்சிரும் அடியில். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இதுக்கப்புறமே நம்ம எடுத்து இது கூடவே போட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் கொஞ்சம் அந்த சூடு ஆறினதுக்கு அப்புறமே அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு இதை ஊற்றிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே கெட்டியாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி அந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு அரை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனேவே அதுக்கப்புறமே நம்ம கருவேப்பிலையை இதிலையே சேர்த்திக்கலாம். ஸோ கருவேப்பிலையை சேர்த்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம சட்னியில் ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாக்கக்கூடிய ஒரு சட்னி, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு. இதுக்கப்புறம் வந்துட்டு புதினா சட்னி எப்படியோ அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்பவே பிடிக்கும், எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.